அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கற்களையும் தக்காளியும் வீசி வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு பூச்சட்டி எல்லாம் உடைச்சிருக்க ஒரு கலவரம் தான் இப்போ அதிகம் பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லும். புஷ்பா படம் ப்ரிவி ஷோவில் அப்போ வந்து ஒரு லேடி ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்ற இஷ்யூ மூலியமாகவே வந்து கிட்டத்தட்ட வந்து அல்லு அர்ஜுன் அவர்களே வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் மறுநாள் அவர் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, அதாவது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதுலேயும் வந்து நிறைய சொல்லியிருந்தாரு, சிலர் வந்து எனக்கு வந்து அகென்ஸ்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னை வந்து வளர விடாமல் வந்து என்னுடைய 22 வருஷ பயணத்தை வந்து முறியடிக்கிறதுக்காகவும் அதை வந்து தப்பாக பேசுறதுக்காகவும் வந்து நிறைய வந்து சிலர் வந்து போர்ட்ரேட் பண்ணி என்னை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பைட் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து இப்போ வந்து சிலர்லாம் வந்து சில மாணவர்களும் சரி சில மர்ம நபர்கள் எல்லாரும் சேர்ந்து அவருடைய அதாவது அல்லு அர்ஜுன் ஒரு வீடை தாக்கி கிட்டத்தட்ட வந்து கற்களையும் கல்களையும் எல்லாம் வீசி அவர் வீட்டை தாக்கியிருக்க கலவரம் தான் இப்போ மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லணும். సూర్య గారు అల్లు అర్జున్ నివాసంలోకి అటు సెక్యూరిటీ సిబ్బంది వాదించడంతో పెద్ద ఎత్తున అల్లు అర్జున్ ఇచ్చినటువంటి స్టేట్మెంట్ తప్పుడు స్టేట్మెంట్ అని ఒక కుటుంబం చనిపోయి రోడ్డు మీద ఉంటే ఇప్పటి వరకు నష్టపరిహారం ఇంతే చెల్లిస్తాడో దానికి ₹1 కోటి నష్టపరిహారం చెల్లించాలి, ఆ కుటుంబానికి అండగా నిలబడాలి. ఈరోజు 20 లక్షల పోలీస్ స్టేషన్ సాధించాలి. పట్ల కూడా